ஐநா வருகையின் போது 3 முறை நாசவேலை நடந்தது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு உண்மையான அவமானம் நடந்தது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 முறை நாசவேலை நடந்தது. முதலாவதாக உரையாற்ற மாடிக்கு செல்லும் எஸ்கலேட்டர் செயலிழந்துவிட்டது. மெலனியாவும் நானும் படிகளின் கூர்மையான விளிம்புகளில் முன்னோக்கி விழவில்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டோம். இல்லையென்றால் இது ஒரு பேரழிவாக இருந்திருக்கும். இது முற்றிலும் நாசவேலை. எஸ்கலேட்டரை அணைத்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். பின்னர் உலகம் முழுவதும் லைவில் கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் அரங்கில் முக்கியமான தலைவர்கள் இருந்த கூட்டத்தின் முன் நான் நின்றபோது எனது டெலிபிராம்டர் வேலை செய்யவில்லை. அது கடுமையான இருட்டாக இருந்தது. நான் உடனடியாக எனக்குள் நினைத்துக் கொண்டேன், ஐயோ, முதலில் எஸ்கலேட்டர் நிகழ்வு, இப்போது ஒரு மோசமான டெலிபிராம்டர். இது என்ன மாதிரியான இடம்? நான் டெலிபிராம்டர் இல்லாமல் ஒரு உரையை நிகழ்த்தத் தொடங்கினேன். நல்ல செய்தி என்னவென்றால், உரைக்கு அருமையான விமர்சனங்கள் கிடைத்துள்ளன. நான் செய்ததை மிகச் சிலரே செய்திருக்க முடியும் என்பதை அவர்கள் பாராட்டியிருக்கலாம். மூன்றாவதாக, உரையை நிகழ்த்திய பிறகு உரை நிகழ்த்தப்பட்ட ஆடிட்டோரியத்தில் ஒலி முற்றிலுமாக அணைந்துவிட்டது. உரையின் முடிவில் நான் முதலில் பார்த்த நபர் மெலனியா. அவர் முன்னால் அமர்ந்திருந்தார். நான் எப்படி பேசினேன் என்று கேட்டேன். அவள், நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையையும் என்னால் கேட்க முடியவில்லை என்றாள். இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது ஐ.நா.வில் 3 முறை நாசவேலை. அவர்கள் தங்களை பற்றி வெட்கப்பட வேண்டும். இந்த கடிதத்தின் நகலை நான் பொதுச் செயலாளருக்கு அனுப்புகிறேன். உடனடி விசாரணையை கோருகிறேன். ஐக்கிய நாடுகள் சபையால் வேலையை செய்ய முடியவில்லை என்பதில் ஆச்சரியமில்லை. எஸ்கலேட்டரில் உள்ள அவசர நிறுத்த பொத்தானை பாதுகாப்பான இடத்திற்கு மாற்ற வேண்டும். இது குறித்து ரகசிய போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளேன். இவ்வாறு அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார்.